வணக்கம் நண்பர்களே. நம்ம தெலுங்கு சினிமாவில் பாகுபலி 2, புஷ்பா 2, RRR, கல்கின்னு சொல்லிட்டு 4 திரைப்படங்கள் 1000 crore வச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம கன்னட சினிமாவில் KGF சாப்டர் 2 ஒரு 1000 crore ஃபிலிம் இருக்கு. அப்புறம் ஹிந்தி சினிமாவில் கூட தங்கல், பத்தான், ஜவான்னு சொல்லிட்டு 3000 crore ஃபிலிம் இருக்கு. ஆனால் எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இது நாள் வரைக்கும் ஒரு 1000 crore ஃபிலிம் கூட வந்தது கிடையாது. நம்ம எல்லா முயற்சிகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு தடவை கூட 1000 crore அப்படிங்கிற அந்த இலக்கை அடைஞ்சதே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த மூவிஸ் மட்டும் 1000 crore போகுது, ஏன் நம்மளால போக முடிய மாட்டேங்குது, என்னென்னலாம் பண்ணா நாமளும் 1000 crore போகலாம், அடுத்து எந்தெந்த திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்கள்ல 1000 crore போகிற அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே இந்த விட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நாம மொத்தமாக எத்தனை திரைப்படங்கள் 1000 crore போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் 8 திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து போயிருக்கு. ஸோ இந்த 8 திரைப்படங்கள் இருக்கக்கூடிய ஒரு முதல் ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த 8 படங்களுமே ஹிந்தியில் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தங்கல், ஜவானு, பத்தான் இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தி படம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா படத்தையும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, சவுத் இந்தியன் மூவிஸை கூட எடுத்துக்கோங்க, எல்லாமே ஹிந்தியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணதுனால தான் அது 1000 crore போயிருக்கு. அப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு திரைப்படம் தான். அடுத்து இங்கே ரெண்டாவது விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்த உடனே ஒரு படம் 1000 crore போயிடும்னு எதிர்பார்க்கறது தான். அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ கூலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் படம் வரப்போகுது, அந்த படம் 1000 crore போயிடும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தளபதி 69 வரப்போகுது, அதுவும் 1000 crore போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். 1000 crore போனால் சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக 1000 crore பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டவுட் தான். ஸோ நல்லா இருந்தால் 1000 crore போகுது, இல்லைன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 800+ போகலாம், 1000 போகாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஸ்டேஜில் தான் இந்த 2 திரைப்படங்கள் இருக்குன்னே சொல்லலாம். அப்போ ஒரு படம் வந்தாவே 1000 crore போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ ஹானஸ்ட்டாக நம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போதான் தெலுங்குக்காரங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகுபலி 1 வந்துச்சு. பாகுபலி 1 வந்துட்டு 1000லாம் பண்ணவே கிடையாது. ஆனால் பயங்கரமான ஒரு படம் தான், அது வெறும் 500 தான் பண்ணிச்சு. ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு பாகுபலி அப்படிங்கிற அந்த ஒரு படம். அதுவும் இல்லாமல் அந்த படத்தினுடைய பார்ட் 2க்கு பர்ஃபெக்டான லீடுமே கொடுத்துருந்தாங்க. அந்த லீடெல்லாம் சேர்ந்து பார்ட் 2 வந்தப்போ அதை வேற லெவலில் தூக்கிட்டு போனாங்க ஹிந்தி ஆடியன்ஸ். சேம் அதே தான் KGFக்கும் ஹேப்பன் ஆகிருக்கு. KGF 1 வந்தப்போ வெறும் 250 crores தான் வசூல் பண்ணிச்சு. அதனுடைய பார்ட் 2க்கு பர்ஃபெக்டாக லீடு கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் அது ஃபேமஸ் ஆனதுனால தான் KGF 2 வந்தப்போ அதை 1000 crore கூட்டிட்டு போனாங்க. சேம் அதே விஷயம் தான் புஷ்பாக்கும் நடந்திருக்கு. புஷ்பா 1 வந்தப்போ வெறும் 350 சம்திங் தான் வசூல் பண்ணிச்சு. புஷ்பா 2க்கு ஒரு பர்ஃபெக்டான லீடு கொடுத்துருந்தாங்க. அது ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சி போய் அதை 1000 crore இப்போ தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எடுத்த உடனே அது 1000 crore போயிடணும்னு ஆசைப்படுறதே முதல் தப்பான விஷயம் தான். அதுக்கு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சு கரெக்டாக பார்ட் 2க்கு லீடு கொடுத்து கரெக்டாக அந்த படத்தை நம்ம செதுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பார்ட் 2 வர்றப்போ வேற லெவலில் வந்து பார்த்தோன்னா அதை செலிப்ரேட் பண்ணி 1000 crore கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ பாகுபலி 1, KGF 1, புஷ்பா 1 இந்த 3 திரைப்படங்கள் மாதிரி தமிழ் சினிமாவில் பார்ட் 1 ஏதாவது இருக்கா, தமிழ் சினிமாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னா அந்த மாதிரி என்ன படம் இருக்குது, அதுதான் நம்ம விக்ரம். ஸோ இந்த விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பெருசாலாம் கலெக்ட் பண்ணப்படலை, பட் ஹிந்தியில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த Disney+ Hotstarல வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தள்ளியிருக்கானுங்க. ஸோ அதனாலே வந்துட்டு விக்ரம் 2க்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் LCU கனெக்ட் அப்படிங்கிறப்போ வேற லெவல் ஹைப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எப்படி பாகுபலி, KGF அண்ட் புஷ்பா இந்த 3லையுமே பர்ஃபெக்டான ஒரு சீக்குவலுக்கு லீடு கொடுத்துருந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம விக்ரம்லையுமே வந்துட்டு ரோலக்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு LCU அப்படிங்கிற ஒரு உலகத்தை ஃபார்ம் பண்ணி அழகாவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் 2 வர்ற பட்சத்தில் அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்ரம் 2 வந்துட்டு 1000 crore ஃபிலிமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா 1000ல் ஒருவன் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். 1000ல் ஒருவன் திரைப்படம் வந்தப்போ நம்ம கண்டுக்கலை, ஆனால் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே 1000ல் ஒருவன் போச்சு. அந்த படத்துலையுமே பார்ட் 2க்கு ப்ராப்பராக லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க, சோழரின் பயணம் தொடரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயணம் இப்போ தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹைப் இந்த படத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே 1000 crore போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 1000ல் ஒருவன் 2. அடுத்து வாய்ப்பை தவற விட்ட 2 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் 1 அண்ட் கங்குவா பார்ட் 1 இந்த 2 திரைப்படங்கள் தான். ஏன்னா பெரிய பட்ஜெட் இருந்துச்சு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல கதை இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் பிளேல சொதப்பின ஒரு படங்கள் எதுனா பொன்னியின் செல்வன் சீரிஸும் கங்குவாவும் தான். இந்த 2 திரைப்படங்கள் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 எடுத்திருந்தாங்கன்னா பார்ட் 2க்கு வேற லெவலில் ஹைப் கிரியேட் ஆகி வேற லெவலில் அதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கும். பட் ரெண்டுமே சொதப்பிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.
ஆக மொத்தத்தில் இந்த பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற ட்ரெண்டை தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். பார்ட் 1 வச்சு தான் நம்ம பார்ட் 2 1000 crore கொண்டு போக முடியும். ஸோ நம்ம பிரசாந்த் நீல் கூட சலார் பார்ட் 1 அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தார். அந்த படம் கிட்டத்தட்ட 700+ கலெக்ட் பண்ணிச்சு. இப்போ பார்ட் 2 அவர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக 1000 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதே மாதிரி தான் கல்கி பார்ட் 1 அப்படின்னு சொல்கிறத எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அதுவே 1000 பண்ணிருச்சு. அப்போ பார்ட் 2 எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு 1500+ போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம 1000 crore ஃபிலிமை எடுத்த உடனே எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனமாக தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான பார்ட் 1 ரெடி பண்ணி அதுக்கு பர்ஃபெக்டான பார்ட் 2க்கான சீக்வலை கொடுத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 2 நம்ம கொண்டு போனோம்னா அந்த பார்ட் 2 வேணால் நம்ம 1000 crore படமாக மாற்றி காட்ட முடியும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லாருமே அதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ தேவாரால கூட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடிஞ்சு போனாலும் ஒரு லீடு கொடுத்து பார்ட் 2 எடுத்து அதை 1000 crore போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் எடுத்தாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. கங்குவாவும் அதே மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேற லெவலில் வந்து பார்த்தோன்னா பற்றி எரியும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ நம்மளை 1000 crore கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகும்னு நினச்ச பொன்னியின் செல்வனும் கங்குவாவும் நம்மளை கைவிட்டுருச்சு. ஆனால் விக்ரம் 2வும் 1001 2க்கும் பெரிய ஸ்கோப் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் சாதிச்சாங்கன்னா கண்டிப்பாக 1000 crore நம்ம போக முடியும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ வட சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நல்ல படம் தான், ப்ராப்பரான பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்க, பார்ட் 2 வந்துச்சுன்னா அது 1000 போகுமா? அதே மாதிரி இப்போ விடுதலை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. விடுதலை பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தரமாக எடுத்தாங்க, ப்ராப்பரான லீடுமே பார்ட் 2க்கு இருந்துச்சு. இப்போ பார்ட் 2 வந்து வரப்போகுது, இது 1000 crore பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 2 திரைப்படங்களுமே தமிழ்நாடு ஆடியன்ஸை நல்லாவே கவர் பண்ணிச்சு தான். ஆனால் தமிழ்நாடு ஆடியன்ஸால் மேக்ஸிமம் 250 crore வரைக்கும் தள்ள முடியும், அதுக்கு மேலே அது போகாது. ஆனால் ஹிந்தி ஆடியன்ஸ் நினச்சாதான் மேக்ஸிமம் வந்துட்டு 700+ crores அவங்க தான் கொடுத்தாகணும். ஸோ அவங்கள கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருந்தால் மட்டும்தான் 1000 crore போகுமே தவிர வெறும் தமிழ் ஆடியன்ஸை மட்டும் வச்சு நம்மளால் தள்ள முடியாது. இந்த வட சென்னை அப்புறம் விடுதலை இது ரெண்டும் ஏன் நம்ம ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல, வெறும் தமிழில் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கிராண்டான விஷுவல்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு பாகுபலிலையோ கேஜிஎஃப்லையோ புஷ்பாலையோ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ அந்த பிரம்மாண்டம் அந்த கிராண்ட்னஸ் வந்து பார்த்தோன்னா வட சென்னையிலையோ அல்லது விடுதலை படத்துலையோ கிடையாது. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அது ஒர்க் அவுட் ஆச்சே தவிர ஹிந்தி பக்கம் அது போகலை. ஆனால் பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் கங்குவாவாக இருக்கட்டும் அந்த கிராண்டான விஷுவல்ஸ் இருந்துமே அது போகலை அப்படின்னா ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற விஷயம் 1000 crore ஃபிலிம் கிடையாது, 1000 crore கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு படம், அதாவது ஹிந்தி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படம். அந்த படம் பார்ட் 1 நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்ட் 2ல 1000 crore போய்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஹனுமான் ஒரு படம் வந்துச்சு, அது வெறும் 300 தான் போச்சு. ஆனால் அடுத்து ஜெய் ஹனுமான் ஒரு படம் வருது, அது 1000 போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி தான் சாண்டல்வுட்டில் காந்தாரா வந்துச்சு, அது வெறும் 450 தான் போச்சு. ஆனால் காந்தாரா 2 அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, அது 1000 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹனுமான் காந்தாரா இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு படம் தான் இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவை. அந்த படம் நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய பார்ட் 2 நம்ம 1000 கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இப்போ அடுத்து எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ வெறும் பார்ட் 2 மட்டும் தான் 1000 crore போகுமா, ஏன் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வந்துட்டு 1000 போகாதா? இப்போ RRR எடுத்துக்கோங்க, அது 1000 போச்சு. அதே மாதிரி கல்கி பார்ட் 1 1000 போச்சு. தங்கல் ஜவானு பத்தானு இதெல்லாம் 1000 போச்சல்ல ப்ரோ, வெறும் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ இப்போ RRR 1000 crore போனதுக்கான காரணம் என்னன்னா ஹிந்தி ஆடியன்ஸை பிடிச்சது தான். அதாவது பாகுபலி 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகி பாகுபலி 2 1000 பண்ணக்கப்புறமா அந்த டேரக்டருடைய அடுத்த படம் அப்படிங்கிற பேர் தான் வந்து RRR தூக்கிட்டு போய் 1000ல் வச்சுது. அதே மாதிரி கல்கி அப்படிங்கிற படம் ஏன் 1000 போச்சுன்னா அதில் பிரபாஸ் இருக்காரு ஆஸ் யூஸ்வல். ஸோ பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலியில் நடிச்சிருக்காரு. அப்போ பாகுபலி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருச்சு. அந்த ஃபேன் பேஸ் தான் வந்து பார்த்தோன்னா கல்கியுமே வந்துட்டு பார்த்தா 1000 கூட்டிகிட்டு போச்சு. ஸோ நம்ம ஜவான் பத்தான் அதெல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா ஷாருக் கானுக்கு ஹிந்தியில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் அப்படியே வந்து பார்த்தோன்னா 1000 கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சைனால தான் 1000+ crores வசூலாச்சு, இந்தியாவில் ஆகலை. ஸோ ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் 1000 crore பண்ணியிருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையுமே அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பார்ட் 1 பார்ட் 2 சீரிஸ் தான் இருக்குது. RRR 1000 போனதுக்கு காரணம் பாகுபலி சீரிஸ் தான். கல்கி பார்ட் 1 1000 போனதுக்கான காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த பாகுபலியில் நம்ம பிரபாஸ் நடிச்சாரு அப்படிங்கிற காரணத்தினால தான். ஸோ இப்படி பார்ட் 1 பார்ட் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் எடுத்து தான் அவங்கள 1000 பண்ணியிருக்காங்க. எடுத்த உடனே 1000 வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சவுத் இந்தியாவிலிருந்து இன்னும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ஃபஸ்ட் அந்த பார்ட் 1 ஃபிலிம் அத்தியாவசியமாகவே தேவைப்படுது. அது ஹிட் ஆகி பார்ட் 2 அடித்தக்கப்புறமா அதுக்கப்புறம் பெரிய பேன் ஸ்டாராக வந்தக்கப்புறமா வேணால் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ஸ் எல்லாம் 1000 crore பண்ணுற ஒரு எபிலிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே நண்பர்களே, ஸோ இதுதான் 1000 crore அடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவாக நான் பார்க்குறேன். பார்ட் 1 வரணும், அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து 1000 அடிக்கும்,
அதுக்கப்புறமா அந்த ஆக்டர் பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய படங்களெல்லாம் தொடர்ந்து நல்லா கலெக்ஷன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல இருக்குது, கன்னடாலையும் வந்துட்டு இப்போ யாஷ் பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிட்டார். ஆனக்கப்புறம் தான் டாக்ஸிக் அப்படிங்கிற படம் 1000 crore எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது KGF 1 and 2 தான். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு தேவை இப்போ ஒரு பார்ட் 1 ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வேறு எந்த திரைப்படங்களுக்கெல்லாம் 1000 கோடி அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், அது என்ன படம் உங்களுக்கு தோணுதோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.